ஏய் அப்படி என்ன யோசனை? தெரியும் தெரியும் தெரியும். நீ அந்த பொண்ணை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. யாரு? நாங்களா? அவ வேணா நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருப்பா. நினைப்புதான் பொழப்ப கெடுக்குது. ஏய் நிச்சயமா சொல்றேன், ஒண்ணு என்னை பத்தி நினைச்சிட்டு இருப்பா, இல்ல அட்லீஸ்ட் பேசிட்டாது இருப்பா. ஆமா 440 பாத்துட்டேன். என்னது பாத்துட்டியா? சொல்லவே இல்ல. கௌசல்யா, நடந்த மேட்ரு அப்படியே சொன்னா உன்னை கலாட்டா பண்ணிடுவாளுங்க. அதனால விஷயத்தை அப்படியே உல்டா பண்ணிடு. விடாத ஜமாய். சொல்றே. இப்ப மட்டும் நான் சொன்னா நீங்க நம்பிடுவா போறீங்க. உன் கண்ணில் பாத்தியா இல்ல ஓசி கண்ணில் பாத்தியா கேட்பீங்க. எதுக்கு போவாம்பு? ஏய் சுரேஷ், அவளை எங்க பார்த்தா எப்படி பார்த்தா என்ன பேசுன? வழக்கமா பாக்குற பஸ் ஸ்டாப்ல தான் ஃபோன் பண்ணி திரும்பி பார்த்தா திடுதுப்புன்னு என்ன பார்த்துட்டு ஓடி வரா. அப்புறம் எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எல்லாரும் பாக்குறப்ப அவன் பாட்டுக்கு ரொம்ப நாள் பழகினவ மாதிரி பக்கத்துல வந்து என்னடி கேட்டா? உங்க ஹாபிஸ் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சைட் அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்றா. இப்ப யார் இவங்கிட்ட இதெல்லாம் கேட்டா? கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? எப்போ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா? சம்டைம்ஸ் இந்த வாட்ச், செயின், மோதிரம், கூலிங் கிளாஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப சிம்பிள்னு அழக்கிறானடி. ஆமா, அவன் எதுக்கடி உன்கிட்ட வெளியறான்? வேற எதுக்கு? தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான். அன்னைக்கு அவன் மேல சேர் அடிக்காம போனல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? சரி சரி, சீக்கிரம் சொல்லி தொலைன.